ஃபர்ஸ்ட் யூனிட்டில் லேர்னிங்னா என்ன, டீச்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த யூனிட் 2ல் என்ன பண்ண போகிறோம், ஒரு டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் எப்படி டீச்சிங் எப்படி இருக்கும், அதே மாதிரி லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீச்சிங் இன் டைவர்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் லேர்னிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல். ஓகே, ஸ்கூலில் மாத்திரம் இல்லை, ஸ்கூலுக்கு வெளியவும் எப்படி லேர்னிங் வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி. ஓகே, ஸோ டைவர்ஸ் கிளாஸ் ரூம்னா என்ன, டைவர்ஸ் தான் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டைவர்ஸ் கிளாஸ் ரூம் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். இங்கே இந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் கேட்டாலும் டைவர்ஸ் கிளாஸ் ரூம்ஸ்ன்னு கேட்டாவே மீனிங் அண்ட் டெஃபினேஷனையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா நல்லது. ஓகே, மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ்னால் என்னென்னா பல்வேறுபட்ட, ஓகே, பலதரப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க இல்லையா. ஜென்ரலி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் வில் நாட் பி லைக் சேம். ஓகே, ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தே வில் டிஃபர் இன் தேர் ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஃபிசிக்கலாகவும் அவங்க டிஃபர் ஆவாங்க, அதே மாதிரி சைக்காலஜிக்கலாகவும் ஒரு ஒரு குழந்தைங்களும் ஒரு ஒரு வேறுபாடோடு இருப்பாங்க. அப்போது சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே பி கிஃப்டட்னா 100% மார்க் வாங்குகிற குழந்தைங்க சொல்லி கொடுக்காமே பிக்கப் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஏன் ஸ்டார்ட் பண்ணாவே அவங்களுக்கு முடிஞ்சிடும், அந்தளவுக்கு அவங்கள வந்து கிஃப்டட் சில்ட்ரன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் அதர்ஸ் ஆர் ஆவரேஜ். மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஆவரேஜாக படிப்பாங்க இல்லையா குழந்தைங்க. அதே மாதிரி அண்ட் ஃபியூ அதர் ஆர் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்றவங்க ஃபெயில் ஆகிற குழந்தைங்க, இல்லை ரொம்ப மெதுவாக கற்றுக்கிற குழந்தைங்களாக இருப்பாங்க. சஃபரிங் ஃப்ரம் லேர்னிங். ஓகே, லேர்னிங்கை வந்து கற்றுக்க அவங்களுக்கு நிறைய சஃபரிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அது. அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு லேர்னர்ஸ் இருக்காங்க, லேர்னர் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே, டிசபிலிட்டி சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா அவங்க. அதே மாதிரி மார்ஜினலைஸ் செக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்சி எஸ்டி, அப்புறம் நம்ம விமன்ஸு. ஏன்னா பெண்களும் வந்து மார்ஜினலைஸ்டு தான். ஏன்னா இன்னும் பல கிராமங்களில் பெண்களுக்கு படிக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்மளாம் மைனாரிட்டி சொல்கிறாங்க, இல்லைனா மார்ஜினலைஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ன்னு சொன்னோன்னே மைனாரிட்டினா எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க மைனாரிட்டி அப்படின்றாங்க. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிற குழந்தைங்க கூட ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துட்டால் யார் யார் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற குழந்தைங்க இருப்பாங்க, மேக்ஸில் 100, சயின்ஸில் 100 அப்படி வாங்குகிற குழந்தைங்க இருப்பாங்க. நிறைய குழந்தைங்க வந்து ஆவரேஜாக படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. அதாவது புவர் வாங்குவாங்க, 20க்கு 1 மார்க் வாங்குகிற 2 மார்க் வாங்குகிற குழந்தைங்க இருப்பாங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி உள்ள சில்ட்ரன், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் தான் இப்போ சொல்கிறாங்க. டிசபிலிட்டின்னு கூட சொல்ல வேணாம், அவங்களால செய்ய முடியும் பட் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மார்ஜினலைஸ் செக்ஷன்றது ட்ரைப்ஸு, வீக்கர் செக்ஷன், விமன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படிங்கிறது கம்யூனிட்டியாக சொல்கிறாங்க. அதே மாதிரியே பல மொழிகள் பேசுகிற குழந்தைங்க வந்து நம்ம கிளாஸ் ரூமில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது மீனிங். ஓகே, அடுத்தது அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ட்டு இல்லை, இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டைவர்ஸ் கிளாஸ் ரூம்ன்ற மீனிங்கை. ஓகே, டைவர்ஸ் கிளாஸ் ரூம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் மெனி டிசிமிலாரிட்டிஸ் இஸ் நோன் அஸ் டைவர்ஸ் கிளாஸ் ரூம். இது மட்டும் நீங்கள் மீனிங்க்கு ரோட்டில் நீங்களாக மனப்பாடம் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்காது, டிசிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும் ஃபிசிக்கலி, அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலி. அந்த மேலே இருக்கிறது கூட எழுதிக்கலாம், இது கூட எழுதிக்கலாம். தே ஆர் நாட் அலைக் இல்லையா, தே வில் பி டிஃபரெண்ட் தேர் ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல், அது கூட மீனிங்காக எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் கிளாஸ் ரூம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த one in which students significantly differ in their physical, psychological,
ஓகே. ஃபிசிக்கலாக பார்த்தா ஒரு குழந்தை டாலாக இருக்கும், இன்னொரு குழந்தை ஷார்ட்டாக இருக்கும், இன்னொரு குழந்தை மீடியம் ஹைட்டில் இருக்கும், ஃபேட்டாக இருக்கும், லீனாக இருக்கும். ஃபிசிக்கலி தே ஆர் டிஃப்ரெண்ட், தே ஆர் நாட் த சேம். அதே மாதிரி சைக்கலாஜிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க நல்லா படிக்கும், 100% மார்க் வாங்கும். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட குழந்தைக்கு அந்த மாதிரி கூட குழந்தைங்க இருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஹையர் கம்யூனிட்டிஸ் அதான் ஓசியில் இருக்கவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனை வாங்கிக்கலாம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கரும் இருக்காங்க. அதே மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள இல்லை லேர்னிங் எபிலிட்டிஸ் உள்ள குழந்தைங்களும் இருக்காங்க. ஓகே. அடுத்தது என்ன, டைவர்சிட்டி இந்த கிளாஸ் ரூம். ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட் வந்து டைவர்சிட்டி இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து இதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி நீங்கள் எழுதிட்டு அக்ரானிம் எழுதிட்டு அந்த அக்ரானிமோட ஃபுல் ஃபார்ம் நீங்கள் சொல்லிட வேண்டாம். முதல்ல ஒரு குழந்தை போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க வில்லேஜ்லேருந்து வந்த குழந்தையா, அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் புரியுதா புரியலையா, இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட், அடுத்தது காக்னேட்டிவ் ஆட்டிடியூட், அறிவு எப்படி இருக்குது. இன்டர்வியூலாம் இப்போ சில ஸ்கூல்ஸில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு அறிவு எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு அந்த இன்டர்வியூ நடக்குது. காக்னேட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் லேர்னிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ், மோட்டிவேஷன் லெவல் அவங்களுக்கு எப்படி இருக்குது, லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா ஒரு குழந்தைக்கு, கற்றுக்கொறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா. அப்புறம் டைவர்சிட்டி இன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெய்த் அண்ட் ஐடியாஸ். ஒரு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும். அதில் பல்வேறுபட்ட குழந்தைகள் இருக்காங்க. டைவர்சிட்டி இன் லைஃப் ஸ்டைல், அது மாதிரி ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஒரு குழந்தைங்களுக்கும் அவேர்னஸ் அபவுட் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ், அந்த குழந்தைங்களுக்கு கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் பற்றின அவேர்னஸ் இருக்கணும். இந்த கல்ச்சரில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிச்சிங்கன்னா அவங்க கல்ச்சரில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்க பாசிட்டிவாக எடுத்துக்கணும். டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ், அதான் மற்றவங்க கல்ச்சர் அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அதை டாலரேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது அவங்களுடையது. ஓகே. ஸோ இந்த 8ம் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். 8ம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா அதுதான் டைவர்சிட்டி இந்த கிளாஸ் ரூம். ஓகே. அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுட்டு நீங்களாக அவங்க வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். ஓகே. ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்டுன்ற பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன ரிலீஜியன், என்ன கேஸ்ட்டு, வந்தோடனே அவங்கள அதான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்கிறோம் இல்லையா, அவங்க என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத அவங்க அதை பார்க்குறது தான் ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட். இந்தியன் கிளாஸ் ரூம்ஸில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அர்பன் கிளாஸ் ரூம்ஸில், அதாவது சிட்டிஸில் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் மதர் டங்ஸ். ஹிந்தி படிக்கிற குழந்தைங்க, ஹிந்தி லாங்குவேஜ் நேட்டிவாக இருக்கிற குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க, தெலுங்குஸ் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்ஸில் உள்ள குழந்தைங்களும் நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மதர் டங்ஸ் இருக்குது. தோஸ் ஹூ பிலாங் டு வேரியஸ் கேஸ்ட்டு, ஆமாம் கேஸ்ட் இருந்து ஒரே கேஸ்ட்டாக இருக்காங்க, இல்லை ரிலீஜன் இல்லை படிக்கும்போது தே வேர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். அப்போது பார்த்திங்கன்னா ஒருத்தரும் பயங்கரமாக ட்ரெஸ்ஸஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் முஸ்லீம் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க, பர்தா போடுவாங்க, டர்பன் போட்டு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க குழந்தைங்க. அப்புறம் சிக்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நெத்தியில் மார்க்ஸ் போட்டுட்டு வருவாங்க. ஓகே. கேஸ்ட் மார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதை. ஓகே. ஆன் தேர் ஃபோர்ஹெட், அந்த கேஸ்ட் குறிக்கிறதான் இப்போது அந்த மார்க்ஸ் எல்லாம். ஓகே. பட்டை போட்டால் ஒன்று, நாமம் போட்டால் ஒன்று, அந்த மாதிரி சிக்ஸில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கேஸ்ட்டை குறிக்கிறதுக்கு பேர் அந்த மார்க்ஸாக. லைக் சாக்ரட் ஆஷஸ். ஓகே. அந்த ஆஷஸ் எடுத்து சாம்பல் எடுத்து பூசுறது அண்ட் அதர் சிம்பிள்ஸ். ஓகே. அண்ட் மெனி வித் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ். பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஆஃப்ரிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேரை வந்து பேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கும். கேர்ள்ஸ் வியர்
ட்ரெடிஷ்னல் சாரீஸ் தான் கட்டிட்டு வருவாங்க சில குழந்தைங்க. ஆஸ் வெல் அஸ் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் லைக் சுடிதார் அண்ட் கவுன்ஸ். கேர்ள்ஸுனால் கவுனு, சுடிதாரு, இப்போ பேண்ட் ஷர்ட்டும் தான் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட ட்ரெஸ் கோடிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. பட் எதெல்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நம்ம எல்லாருமே என்னதான் ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஒரு கேடரில் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் காக்னேட்டிவ் ஆட்டிடியூட். காக்னேட்டிவ் ஆட்டிடியூட்ன்ற போது அப்போ காக்னேட்டிவ் ஆட்டிடியூட் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, கிஃப்டட் சில்ட்ரன் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டி இருப்பாங்க. காக்னேட்டிவ் எபிலிட்டிங்கிறது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். டிஃபர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, இதுதான் வந்து காக்னேட்டிவ் ஆட்டிடியூட். டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சச் அ கிளாஸ் இஸ் சேலஞ்சிங் டாஸ்க் டு டீச்சர்ஸ் இல்லையா? ஒரு குழந்தைக்கு நம்ம மெதுவாக சொன்னால் தான் புரியும். இன்னொரு குழந்தைக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லணும், ஏன் போர் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான் ஒரு டீச்சர்ஸ்க்கு. Grouping students according to their level of cognitive ability helps slow learners. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்லோ லேர்னர், ஒரு கிஃப்டட் லேர்னர், ஒரு ஆவரேஜ் லேர்னர்னு வச்சோன்னா, கிஃப்டட் லேர்னர்கிட்டேருந்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸும் ஆவரேஜ் லேர்னர்ஸும் இன்னும் நல்லா கற்றுப்பாங்க. ஸோ அவங்கள குரூப்பிங் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ். இன்க்ளூசிவ்னால் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ். வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த கிஃப்டட் சில்ட்ரனுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஏன் குழந்தையோட இது வந்து வீணாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் ஆஃப் கிஃப்டட் சில்ட்ரன் கம்ப்ளைண்ட் தட் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் சில்ட்ரன் இஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க சில குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதாவது கிஃப்டட் சில்ட்ரனோட பேரண்ட் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் லேர்னிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். மோட்டிவேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஊக்கம் கொடுத்தா தான், நீங்கள் இன்றைக்கி சூப்பராக சமைச்சிருக்கீங்கன்னா தான் நாளைக்கு இன்னும் ஊக்கமாக இன்னும் நல்லா சமைக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இன்னும் நல்லா குழந்தைங்க படிக்கும். ஸோ மோட்டிவேஷன்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மோட்டிவேஷன் எதுலெல்லாம் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியோட என்விரான்மெண்ட். ஃபேமிலியில் சண்டை நடந்துகிட்டு இருந்தால் அந்த குழந்தைங்களால படிக்க முடியாது. ஸோ ஒரு ஃபேமிலியோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு. அது மாதிரி அறிவு, காக்னிட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ், இது எல்லாமே ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, students who face lots of problems at home are not able to concentrate in their learning இல்லையா? as their mind is affected with thoughts other than learning. பாருங்கள், அதான் சண்டை நடந்துகிட்டே இருக்குது, லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது வீட்டில் அப்படின்னா அந்த குழந்தைங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படிக்க. ஓகே, அவங்களுடைய பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க நமக்கு. பிகாஸ் ஆஃப் சச் எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் டிக்ரீசஸ். இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறதுனால அவங்களோட லேர்னிங் என்ன ஆகுது, இன்ட்ரெஸ்ட் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லோ காக்னிட்டிவ் எபிலிட்டி டிஸ்லைக் டூயிங் த படிக்க தெரியல, புரிஞ்சிக்க முடியல அந்த குழந்தையால அப்படின்னா என்ன பண்ணிவிடும், அதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காது. டிஸ்லைக் கோயிங் டு ஸ்கூல். ஓகே, டூயிங் த ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணுறது பிடிக்காது. அண்ட் வேஸ்ட் தேர் டைம். ஓகே, they'll waste their time attempting to complete them. ஓகே, கடனேன்னு முடிக்கணும்னு இருப்பாங்க இந்த குழந்தைங்க. Students who feel that they are not treated properly will exhibit withdrawal. ஓகே, நம்மளை வந்து இவங்க எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, அடிக்கிறாங்க, நம்ம படிக்க மாட்டேங்கிறோன்னு சொல்லி அப்படின்னு இன்னும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கும் வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க என்ன பண்ணிவிடுவோன்னா ஸ்கூலை பாதியிலே நிறுத்துறதுக்கு பார்க்குங்க. ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஓகே, அடுத்து லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் பார்க்கலாம். லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க ஒரு ப்ராப்ளமோடு இருப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு அது எல்லாமே வந்து ஒரு டிஸார்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபெனாலஜிக்கல் டிஸார்டர்னால்
சில குழந்தைங்களால ஸ்பீடாக ஸ்பீச் டெஃபிஷியன்சி இருக்கும், பேச முடியாது. அதே மாதிரி அவங்கள ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. சில குழந்தைங்க ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க, சில குழந்தைங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்பீச் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு அர்த்தம், குறைபாடு இருக்குது. அப்புறம் டிஸ்லெக்ஸியா அப்படின்னா ரீடிங்கில் டிஃபிகல்ட்டி. வாசி அப்படின்னா வாசிக்க மாட்டாங்க, அதுக்கு பேர் அது ஒரு டிஃபிஷியன்சி, ஒரு குறைபாடு. அது என்னென்னா டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவாங்க. டிஸ்கிராஃபியானா எழுதுறது, கிராஃப் அப்படின்னாவே வரைகிறது தானே, அதை எழுதுறது. இது வந்து அந்த டெஃபிஷியன்சி. டிஸ்கால்குலியா அப்படின்னா கம்ப்யூட்டேஷன்ஸ், அதாவது மேக்ஸ் போடுறது, ஆட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். These will affect the learning interest of students, resulting in decreased learning efficiency. ஸோ இந்த குறைபாடெல்லாம் இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறது வந்து எஃபிஷியண்ட்டாக படிக்க முடியாது, கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்சிட்டி இன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெய்த் அண்ட் ஐடியாஸ். ஃபெய்த் அண்ட் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபெய்த் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கை பிடிக்காமல் இருக்கும். So students in a class may have different religious beliefs and political thoughts. உங்களுக்கு இந்த ஒரு குழந்தைக்கு இந்த மதம் தான் பிடிக்கும், இன்னொரு குழந்தைக்கு இந்த மதம் தான் பிடிக்கும், இன்னொரு குழந்தை இந்த பொலிட்டிக்கல் லீடர் பிடிக்கும், இன்னொரு பொலிட்டிக்கல் லீடர் பிடிக்காது, இல்லை பொலிட்டிக்கல் தாட்ஸ் பிடிக்காது. இதெல்லாம் கூட ஒருத்தருக்கும் வேறுபட்டு இருக்கும். When teacher and students in the class tries to impose their ideas on others, conflict and confusion may arise in the minds of the students. இல்லையா? இப்போ ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு டீச்சரோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ வந்து அவங்களுடைய ஐடியாவை வந்து மற்றவங்க மேலே திணிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கான்ஃப்ளிக்டில் முடியுது. ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து கான்ஃப்ளிக்டாக இருக்கா இல்லையா? முரண்பாடுகள் இருக்குது, நிறைய முரண்பாடுகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த கான்ஃப்ளிக்டை, இந்த வாரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த வாரை வந்து நிறுத்தாதீங்க, உங்கள் நாட்டை அழிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. குழப்பங்கள் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஒரு டாபிக், ஒரு கருத்தை, ஒரு மதத்தை பற்றியே எடுத்துக்கோங்களேன். ஒரு மதத்தை போட்டு இந்த மதத்தை தான் நீயும் பின்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட நம்ம கருத்துக்களை சொல்லும்போது அதுக்கு முரண்பாடு வருது. இல்லை ஏன் மதம்தான் அப்படின்னு வருது, குழப்பங்கள் வருது in the minds of the students. ஸோ மற்றவங்களுடைய நம்மளுடைய கருத்தை வந்து திணிக்கக்கூடாது, சொல்லலாம், திணிக்கக்கூடாது. மற்றவங்களும் அதே தான் செய்யணும் அப்படின்னு திணிக்கக்கூடாது. Some students will prefer to support the views of the teacher blindly. அப்போ டீச்சர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பிளைண்டாக கேட்டுக்குவாங்க. முன்னாடி காலத்துலலாம் அப்படி தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. Instead of opposing the teacher's view and incur with displeasure. பட் அவங்களுக்கு வந்து பிடிச்சும் பிடிக்காமையும் ஆனால் டீச்சர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒத்து போயிடுவாங்க. இது மாதிரி நிறைய அந்த காலத்தில் அப்போல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலைன்னா என்ன பண்ணிடுவாங்க, ப்ராக்டிகல்ஸில் கை வைப்பாங்க, இன்டர்னல்ஸில் கை வைப்பாங்க. திஸ் வில் அஃபெக்ட் தேர் பர்சனாலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே அக்செப்ட் பண்ணும்போது அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்றது வந்து இம்ப்ரூவ் ஆகாது. அது அஃபெக்ட் ஆகும். தேர்ஃபோர் த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லேர்ன் டு மியூச்சுவலி ரெஸ்பெக்ட் த ரைட் ஆஃப் அதர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணும், மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றவங்களுடைய உரிமைகளை நம்ம வந்து பறிக்கக்கூடாது. இது வந்து டீச்சரும் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணணும். அடுத்து டைவர்சிட்டி இன் லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் டிஃபர் இன் தேர் ஹேபிட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ஸ்டைல் அண்ட் கமெண்ட் எக்ஸட்ரா. ரைட்? ஆமாம். அர்பன் சில்ட்ரனுக்கும் ரூரல் சில்ட்ரனும் ஒரே இடத்துல வந்து படிக்கும்போது அவங்களுடைய லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், ப்ரொனவுன்சியேஷன் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். சென்னையில் இந்த அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தைங்க தமிழ் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். சில குழந்தைங்க வேறு ஊரில் இருக்க குழந்தைங்க, சிட்டியில் இருக்க குழந்தைங்க வேறு மாதிரி பேசும், அவங்களோட ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். தே மே நாட் மிங்கிள் வித் ஈச் அதர். இந்த ரூரல் சில்ட்ரனும் அர்பன் சில்ட்ரனும் மிங்கிள் ஆகாமல் அப்படியே பிரிஞ்சே இருப்பாங்க. ரிமைன் அ செப்பரேட் ஐலண்ட்.
இவங்க ஒரு தீவில் இருக்க மாதிரி அவங்க ஒரு தீவில் இருக்க மாதிரி இருப்பாங்க, ஈவன் தோ தே ஆர் இன் சேம் கிளாஸ். திஸ் மே அஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அச்சீவ்மெண்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க ஒருத்தரோட ஒருத்தர் மிங்கிள் ஆகியிருக்காரு, அப்போ அவங்க நிறைய கற்றுக்க முடியும் 2 பேர் சைட்லேருந்தும். அடுத்தது அவேர்னஸ் அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, learners in a diverse classroom get ample chances to interact with different kinds of cultural, religious background, sexual orientation, etc. ஆமாம், ஒரு டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் வந்து, உங்கள் கல்ச்சரில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா, எங்கள் கல்ச்சரில் நாங்கள் இப்படி பண்ணுவோன்னு நிறைய கற்றுக்க முடியும். அந்த கல்ச்சரில் இப்படிலாம் இருக்கா, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களா, இந்த மாதிரி பாட்டு பாடுவாங்களா, இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருப்பாங்களா, அதே மாதிரி ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் பற்றியும் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திஸ் வைடன்ஸ் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் develops awareness about other cultures. Okay, such cultural awareness prevents ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இன்டல்ஜிங் இன் ரேஷியல் இனவெறி இல்லாமல் இந்த மாதிரி ஒருத்தர் கல்ச்சர், உங்களோட கல்ச்சரில் இது தான் நடக்கும், கலாச்சாரம் இது தான் அப்படின்னு கற்றுக்கும் போது இனவெறி எல்லாம் போயிடும், மதவெறி இல்லாமல் ஆகிடும். குழந்தைங்களுக்கு மத்தியில் செக்ஷுவல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், சோஷியல் அப்யூசஸ் நிறைய நடக்குது இல்லையா, அப்யூசஸ்லாம் அதெல்லாம் இல்லாத மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. they learn to accept and respect other cultural traditions. ஓகே, அவங்க கற்றுக்கிறாங்க எப்படின்னா, மற்றவங்களோட கலாச்சாரம் இதுதான், அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை மதிக்கணும் அப்படின்றத அவங்க கற்றுக்குவாங்க. டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ். அடுத்தது டாலரேட் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க செய்கிறாங்க, உங்களோட கலாச்சாரம் இது தானோ அதை நீங்கள் டாலரேட் பண்ணணும், அதே மாதிரி அக்செப்டும் பண்ணணும். mingling with different kinds of students and working together with them in learning activities enables students to understand the diversities in human beings and accept them in due course. ஓகே, அப்போ ஒரு குழந்தைங்களோட மிங்கிள் ஆகும்போது தான் இது எல்லாமே நம்மளால் செய்ய முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் தெம்செல்ஸ் இன் குரூப் ஆக்டிவிட்டீஸ். அப்போ குரூப் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும்போது தான் ஒரு குழந்தையால் டாலரேட் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும் மற்றவங்களோட. தே வில் பி ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த குரூப் அசைன்மெண்ட்ஸ். ஓகே, குரூப் அசைன்மெண்ட்ஸையும் அவங்களால சீக்கிரமாக அழகாக கற்றுக்க முடியும், செய்து முடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின், அது செகண்ட் கொஸ்டின், டீச்சிங் இன் த டைவர்ஸ் கிளாஸ் ரூம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் டீச்சிங்னா என்ன, மீனிங் என்ன, டைவர்ஸ் கிளாஸ் ரூம்னா மீனிங் என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு இல்லை அட்லீஸ்ட் டெஃபினேஷனாவது ரெண்டுத்துக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லா போகும். அடுத்தது, இந்த டைவர்ஸ் கிளாஸ் teacher should take into account the abilities of students and implement differentiated instruction. ஓகே, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான படிப்பை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுதான் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. ஓகே, 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் திஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஓகே, இதில் என்ன 3 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட்டிங் கண்டென்ட் டு பி லேர்ன்டு. ஓகே, என்ன கண்டென்ட், அதோட லேர்னிங் ப்ராசஸ் என்ன. ஓகே, இப்போ நீங்கள் என்ன கண்டென்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜில் கண்டென்ட் என்ன, இன்றைக்கி இங்கே மல்டிப்ளிகேஷன் படிக்கிறீங்களா, டிவிஷன் படிக்கிறீங்களா, ஸோ அந்த கண்டென்ட், அதோட லேர்னிங் ப்ராசஸ் என்ன, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு எப்படி சொல்லித்தரணும், டிசபிள்டு ஸ்டூடெண்ட்க்கு எப்படி சொல்லித்தரணும், அந்த மாதிரி சொல்கிறது தான் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, யூஸிங் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இவாலுவேட்டிங். ஃபஸ்ட்டு கண்டென்ட்னா என்ன, அதோட லேர்னிங் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிடணும், பேப்பர் கரெக்ட் பண்ணிடணும் இல்லையா, எவாலுவேஷன். இது 3 தான் என்னது நம்ம டீச்சிங் இன்னும் டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் பார்க்க போகிறது. இதுவும் இம்பார்ட்டண்ட். டிஃப்ரென்ஷியேட்டிங் கண்டென்ட் டு பி லேர்ன்ட். ஓகே, என்ன கண்டென்ட் நீங்கள் ஃபஸ்ட் லேர்ன் பண்ண போகிறீங்க, அது மீன்ஸ் த நாலேஜ் அண்ட் கான்செப்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஆஃப் த கரிக்குலம். அப்போ இதோட கான்செப்ட் என்ன, அதோட கரிக்குலம் என்ன, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்க்கு என்ன, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டு பி டெவலப்ட். ஓகே, அப்போ இந்த கண்டென்ட் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால்,
The various methods to be followed in imparting the subject knowledge such as எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன், அது அப்படியே செய்து காமிப்பது, அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன். ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், அதான் நம்ம பாட்டு மூலியமாக, இல்லை நாடகம் ட்ராமாஸ் மூலியமா, இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் மூலியமா, லெக்சர் கொடுக்கறது மூலயமா, எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலயமா, டிஸ்கஷன் பண்ணுறது மூலயமா, அது மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக ஒரு கான்செப்டை கண்டென்ட்டை புரிய வைக்கிறது எக்ஸெட்ரா ஆர் நோன் அஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் கண்டென்ட் டு பி லேர்ன்ட். ஓகே, அடுத்து டிஃப்ரென்ஷியேட்டிங் லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது? லேர்னிங் ப்ராசஸ் டினோட்ஸ் ஹவு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோ த சப்ஜெக்ட் கண்டென்ட். இந்த ஒரு கண்டென்ட்டை எப்படி அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். டீச் பண்ணுறதுன்றதை விட அந்த டீச்சிங்லேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்றத சொல்கிறது தான் ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? அந்த ரிஃப்ளெக்ஷன் இஸ் நீடட் ஃபார் அனலைசிங். இந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிச்சா, ஹாவ் தே லேர்ன்ட் ஆர் நாட்ன்றதை கற்றுக்கிறது, கண்டுபிடிக்கிறது தான் ரிஃப்ளெக்ஷன். they can they go to next topic அப்படின்றது புரிஞ்சது தான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? டீச்சர் மே அரேஞ்ச் ஃபார் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். ஸோ ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்க்கு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒர்க் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகலாம், குரூப் லேர்னிங் வைக்கலாம், யூட்டிலைசிங் த லேர்னிங் ரிசோர்ஸஸ் சென்டர்ஸ் எக்ஸெட்ரா, ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்ச் ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த வந்து லேர்னிங் ரிசோர்ஸஸ்னால் அதான், அந்த ரிசோர்ஸ் சென்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி த டீச்சர் அரேஞ்சிங் ஃபார் குரூப் லேர்னிங் பை ஃபார்மிங் லேர்னிங் குரூப்ஸ் each having both boys and girls will help to promote social skills and a harmonious behavior of functioning with understanding the difficulties among the people. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர் அவங்க குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணும்போது அவங்க நிறைய சோஷியல் ஸ்கில்ஸ் கற்றுப்பாங்க. அதே மாதிரி ஹார்மனி, சமாதானமாக பிஹேவியர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே வரும், புரிதல்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது இந்த ஒர்க் ஷாப்லாம் கூட்டிகிட்டு போகும்போது, குரூப் லேர்னிங் கூட்டிகிட்டு போகும்போது இந்த குழந்தைங்கள அப்படி மிங்கிள் பண்ண விட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எவாலுவேட்டிங்னா என்ன பண்ணது, ஓகே டீச் பண்ணியிருக்கீங்க, லேர்ன் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றதை நம்ம கற்றுக்கிறது. அப்போ ஸோ அதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தேவை, டெஸ்ட்டு தேவை. ஓகே, டெஸ்ட் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் தேவை. Okay, teacher can adopt novel methods of evaluation such as quiz program, objective type questions, test consisting of MCQs, terms. ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. MCQ கொடுக்குறாங்க, அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ் இல்லையா, இப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்க. திங்க் பேர் ஷேர் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. பை அடாப்டிங் திஸ் மெத்தட் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட் மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்ட் கண்டென்ட் பட் ஆல்சோ தேர் சோஷியல் ஸ்கில்ஸ், பார்ட்டிசிபேஷன் இன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செவரல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு எவாலுவேஷன். இந்த குழந்தைங்க வந்து இதெல்லாம் நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டில் மாத்திரம் அவங்க தேர்னவங்களாம் இல்லை, மாஸ்டர் இல்லை, அதோடு சேர்ந்து அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில் வளருது, ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேஷன் ஸ்கில் வருது அந்த குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு எவாலுவேஷன். இன்னும் பல தரப்பான ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இந்த எவாலுவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த கொஸ்டின் முடிச்சு. கொஸ்டின் நம்பர் 3, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் ஆஃப் டைவர்ஸ் கிளாஸ் ரூம், டீச்சிங் இன் அ டைவர்ஸ் கிளாஸ் ரூம். அப்போது டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் எப்படி எல்லாம் டீச் பண்ணுறது, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது முன்னாடியே அப்படிங்கிறத சொல்கிறது கேட்குறாங்க. இந்த டீச்சர் எடுகேஷன் ப்ரோக்ராம், டீச்சர் ட்ரைனிங் ஷுட் பி ப்ரொவைடட் இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டீச் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் த ப்ரொஃபஸர் ஆஃப் காலேஜ் ஆஃப் எடுகேஷன் ஹூ சூப்பர்வைசஸ் த ப்ராக்டிஸ் டீச்சிங் ஆஃப் ட்ரெயினி டீச்சர்ஸ் ஷுட் கிவ் இமீடியட் ஃபீட்பேக் அண்ட் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டீச்சர் எடுகேஷன் ப்ரோக்ராம் படிக்கிறோம் இல்லையா, இப்போ நெக்ஸ்ட்டு 3rd செமஸ்டரில் ஒரு டீச்சர் ட்ரைனிங்க்கு நம்ம போவோம்.
அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயும் பலதரப்பட்ட குழந்தைகள் மத்தியில் இல்லைன்னா உங்களோட கிளாஸ்மேட்ஸ் மத்தியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிளாஸ் எடுப்பீங்க. அந்த கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட சூப்பர்வைசர் வந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்தோடனே அவங்க அதுக்கு ஒரு ஃபீட்பேக்கை கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஃபீட்பேக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இந்த மைக்ரோ டீச்சிங்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க, நெக்ஸ்ட் செமஸ்டர் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் என்ன பண்ணும், உங்களுடைய டீச்சிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, டீச்சிங் எபிலிட்டி ஆஃப் ட்ரைனி டீச்சர்ஸ் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர் ஷுட் டெவலப். ஸ்டூடெண்ட் டீச்சர்னால் நம்ம தான். ஓகே, ஸ்டூடெண்ட் டீச்சர் நம்ம ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கோம், டீச்சராகவும் இருக்கோம். ஷுட் டெவலப் இம்பார்ட்டன்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் சச்சஸ். என்ன ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணணுன்னா, இண்டக்ஷன், செட் ஆஃப் இண்டக்ஷன், ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்குறது, கொஸ்டினிங்லாம் ஒரு ஸ்கில், டெமான்ஸ்ட்ரேஷன், இது எல்லாமே இந்த கொஸ்டின் வந்து பெடகோஜி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் பெடகோஜி சப்ஜெக்ட்லேயும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, பிளாக் போர்டை எப்படி யூஸ் பண்ணுறது, பிளாக் போர்டில் எழுதுனதை அழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸ்டிமுலஸ் வேரியேஷன். அப்போ ஸ்டிமுலஸ் வேரியேஷன்னா ஆக்ஷனில் காமிக்கிறது, திடீர்னு மாற்றுறது, திடீர்னு உட்கார சொல்கிறது, எந்திரிக்க சொல்கிறது, கண்ணு சிமிட்டுறது, கையை காட்டுறது, இது ஸ்டிமுலஸ் வேரியேஷன் காட்டுறது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அப்புறம் வந்து ஸ்கில் ஆஃப் க்ளோஷர் த்ரூ மைக்ரோ டீச்சிங் ப்ரோக்ராம். இந்த மைக்ரோ டீச்சிங் ப்ரோக்ராம் தான் இது எல்லாமே நடக்கும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு டீச்சர் ட்ரெயினிக்கு தேவை, ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ஷுட் பி ஆஸ்க் டு அப்சர்வ் பியர் டீச்சிங்ஸ். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் டீச் பண்ணுறது, அவங்களையும் பார்க்குறது, அவங்கள அப்சர்வ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, லிசன் டு தேர் சப்ஜெக்ட் professors feedback and understand the various techniques of teaching a concept in the subject. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். After getting such teaching practice, student teachers should be exposed to the classroom experience of a diverse class so as to understand the characteristics of students in a diverse classroom and the important activities that are undertaken in their classrooms. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணின பிறகு ஒரு டைவர்ஸ் கிளாஸ்குள்ளே போய் உட்காந்து அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் கெட்டிங் first hand experience, student teachers should be asked to visit government schools where students from the weaker sections of the society are studying in large numbers இல்லையா. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்கர் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய படிக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர் ட்ரெயினி என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட் டீச்சரை போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நம்ம போகிறோம் டீச்சர் ட்ரெயினியாக. ஓகே, ஃபார் த சேலஞ்ச்டு ஸ்கூல்ஸ் அண்ட் மென்டலி சேலஞ்சு இவ்வளோ இருக்காங்க அங்கே. ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அண்ட் சிமிலர் அதர் எல்லா ஸ்கூல்ஸும் போக சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்க்கு, ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்க்கு, மென்டலி சேலஞ்சு சில்ட்ரன் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு கெட்டிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆக்சுவல் ஸ்கூல் செட்டிங், தே ஷுட் பார்ட்டிசிபேட் in activities which improve their social awareness and social concern. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு சோஷியல் கன்சர்ன் வரும் இல்லையா. எப்படின்னா ஸ்லம்ஸ் விசிட் பண்ணலாம், வில்லேஜஸ் விசிட் பண்ணலாம், ஹாலிடேஸில் அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்கள லிட்ரேட் பண்ணலாம், கல்வியாளர்களாக மாற்றலாம். கிரியேட்டிங் அவேர்னஸ். ஓகே, விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எதுக்கு அப்படின்னா ஒரு குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, ஹைஜீனிக்காக இருக்க சொல்லலாம். பேலன்ஸ் நியூட்ரிஷியஸ் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தரலாம். சிம்பிள் வேஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் தெம், ப்ரமோட்டிங் பர்சனல் ஹைஜீன் அண்ட் சிமிலர் அதர் சோஷியல் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ் கூட நீங்கள் செய்யலாம் ஆஸ் அ டீச்சராக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஒரு டீச்சர் ட்ரெயினினா என்ன, டீச்சர் ட்ரெயினி என்ன பண்ணுவாங்க, எப்படி கற்றுக்குவாங்க, எப்படி கற்றுக் கொடுப்பாங்க, பொதுவான காரியங்களில் எப்படி ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு
பர்பஸஸ் ஆஃப் லேர்னிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல். பர்பஸஸ் ஆஃப் லேர்னிங் இன் த ஸ்கூல். ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஸ்கூலுக்குள்ளே லேர்ன் பண்ணுறதுனுடைய நோக்கங்கள் என்ன, பர்பஸ் என்ன? டு டெவலப் ஸ்டூடெண்ட்ஸ் காக்னேட்டிவ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் இல்லையா. அந்த குழந்தைங்க வந்தாங்கன்னா அறிவு சார்ந்தும் அவங்களுடைய ஃபிசிக்கல் சார்ந்தும் அவர்களுடைய திறமைகளை ஸ்கில்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டே டு டே லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா. அது ஒரு பர்பஸாக இருக்குது. ஃபிசிக்கலி அப்படின்னா நிறைய கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் பிள்ளைகள் சேர்றாங்க இல்லையா, அது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் ட்ரைனிங் இன் ஹையர் ஆர்டர் மென்டல் எபிலிட்டிஸ் சச் அஸ் இன்கொயரி, logical thinking, value analysis and clarification, and solving problems faced in day-to-day life. ஓகே, அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த குழந்தைங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவங்களுடைய ஹையரோட திங்கிங், ஓகே, மென்டல் எபிலிட்டி எல்லாம் நிறைய நிறைய திங்க் பண்ணும். ஓகே, லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, ஒரு வேல்யூவை அனலைஸ் பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதை சால்வ் பண்ணுவாங்க. டே டு டே ப்ராப்ளம்ஸையும் அவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். To make students learn the elements of culture in which they live. ஓகே, அப்போது அது மாதிரி எந்த கல்ச்சரில் அவங்க இருக்காங்களோ அந்த கல்ச்சரை அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க. டு மேக் த லேர்ன் குட் கண்டக்ட், எத்திக்கல் பிஹேவியர்னால் என்ன, பர்சனல் ஹைஜீன் டீ நம்ம கொடுக்கறது, எப்படி ப்ரஷ் பண்ணுறது கூட சொல்லி தந்தாங்க இல்லையா. கோவிட் டைமில் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ப்ரஷ் பண்ணுறது, எப்படி வந்து ஹைஜீனிக்காக இருக்கிறது, இதெல்லாம் கூட டெய்லி லைஃப்பில் கற்றுக்குறாங்க. இது எல்லாமே ஸ்கூல்ஸ்லேயும் ஸ்கூல் கற்றுக்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போது டு மேக் தெம் அக்வயர் த பேசிக் நாலேஜ் ஆஃப் வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் டு பிகம் செல்ஃப் ரிலையன்ட் இன் தேர் ஃப்யூச்சர் லைஃப். வொகேஷ்னல் ஸ்கில்ஸும் ஒரு குழந்தைக்கு தேவை. சில ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா தையல் கூட கற்றுத்தராங்க, நிறைய வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. டு ப்ரிப்பேர் தெம் டு பிகம் குட் சிட்டிசன்ஸ். எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு குட் சிட்டிசனாக நம்ம வெளியே கொண்டு வர்றது தான். டு டிஸ்சார்ஜ் தேர் டியூட்டிஸ், அவங்களுடைய கடமைகளை அவங்க சரிவர செய்யணும் இந்த ஒரு நாட்டின் குடிமகளா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஸ்கூலில் கற்றுக்குறாங்க. அப்போ வெளியில் ஸ்கூலுக்கு வெளியே என்னென்ன லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க சோஷியல் ஸ்கில்ஸ், மற்றவங்களோட பழகிறதுல, மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுல, கொலாபரேட் ஆகிறதுல வித் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஷேரிங் லேர்னிங் வித் அதர்ஸ். ஓகே, அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸோட சில குழந்தைங்க வந்து மிங்கிளே ஆக மாட்டாங்க. இந்த சோஷியல் ஸ்கில்லை வந்து ஒரு கிளாஸில் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி வெளியில் போய் அவங்க ஈஸியாக மற்றவங்களோட அவங்க மிங்கிள் ஆக முடியும். கெட்டிங் ட்ரைனிங் இன் கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லில் வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம் வெளியே போகும்போது அவுட் ஆஃப் த ஸ்கூல். வெரிஃபைங் த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ரிசீவ்ட், ரிசல்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் டிபேட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டெஸ்ட். அப்போ இண்டிவிஜுவல் டெஸ்ட் எல்லாம் வச்சு கூட நம்ம அவங்கள வெரிஃபை பண்ணலாம். ஓகே, இவங்க கரெக்டாக கற்றுக்கிருக்காங்க. டிபேட் மூலியமாக கூட நம்ம அனலைஸ் பண்ணலாம். கலெக்டிங் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் லெசன். ஒரு பர்டிகுலர் லெசனை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் அவங்க கலெக்ட் பண்ணலாம். டெவலப்பிங் த எபிலிட்டி டு அடாப்ட் டே டு டே லைஃப் சுச்சுவேஷன்ஸ். டே டு டே லைஃப் சுச்சுவேஷனை எப்படி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறது, அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது அவங்க கற்றுக்கலாம். ஆஃப்டர் லேர்னிங் அ பர்டிகுலர் லெசன், ஒரு பர்டிகுலர் லெசனை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி இன்டெக்ரேட் பண்ணுறது, ஐடியாஸ் டு ரியலைஸ் பர்சனலி ஹவு தே ஆர் பீயிங் யூஸ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க வெளியில் போய் தான் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் இல்லையா. ஒரு இண்டஸ்ட்ரி போனால் தான் அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி இது பயன்படுதுன்றது லேர்னிங்கிறது கற்றுக்க முடியும். அடுத்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் லேர்னிங். அப்சர்வேஷன் லேர்னிங்னா என்னது? ஒரு டீச்சர் கிளாஸ் நடத்துகிறாங்கன்னா அந்த கிளாஸை நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிறது தானே, அதான் அப்சர்வேஷன். ஓகே, அப்சர்வேஷன் லேர்னிங் ஸ்டேட்ஸ் தட் we learn mimetically, மீன்ஸ் மிமிக் பண்ணுவாங்க இல்லையா. அவங்க எப்படி மிமிக் பண்ணுறாங்க, அப்படியே ரஜினி மாதிரியே ரஜினி வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க, டிஆர் மாதிரியே பேசுகிறாங்க. ஸோ அதான் மிமிக் பண்ணுறது, அப்சர்வேஷன் பண்ணுறது. இட் இஸ் ஹியூமன் நேச்சர் இல்லையா டு அப்சர்வ். we watch, we listen, we touch, taste and smell as part of learning.
இது எல்லாமே பார்ட் ஆஃப் அ லேர்னிங் தான். ஓகே, திஸ் மெமட்டிக் லேர்னிங் தியரி ஹேஸ் 4 essential factors. என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரிப்ரொடக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன். ஒரு கவனம், ஓகே, அதை அப்படியே அந்த கவனிக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுக்கிறது, அதை இன்னும் நல்லா ரெப்ரொடியூஸ் பண்ணி காமிக்கிறது, மோட்டிவேட் பண்ணுறது, இந்த 4ம் தான் அப்சர்வேஷனல் லேர்னிங்கில் வருது. இந்த 4 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, த அடலசன்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பே அட்டென்ஷன் டு த மாடல் இல்லையா, retain what was witnessed and then recreate the model when motivated. இதுதான் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஒரு அடல்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பே அட்டென்ஷன். ஓகே, இந்த மாடல்னால் ஒரு ரஜினிகாந்தை பார்த்து அப்படியே என்ன சொல்கிறாங்க, இல்லை கமல் பார்த்து, இல்லை யாரோ ஒரு சூப்பர் ஹீரோ பார்த்துட்டு அவங்க அதை அப்படியே கவனிச்சிட்டே இருக்காங்க. அட்டென்ஷனாக கவனிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அதை விட்னஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரியே செய்கிறாங்க. இன்னும் ரெக்ரியேட் பண்ணி வேறு ஒரு டயலாகாக மாற்றி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இட் இஸ் மோட்டிவேட்டட். இதுதான் வந்து அந்த டெஃபினேஷன். த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் பை வாட்சிங் அதர்ஸ் இஸ் கால்ட். இதுதான் டெஃபினேஷன். நீங்கள் அப்சர்வேஷன் லேர்னிங்னாவே இதுதான் டெஃபினேஷனாக எழுதணும். என்னது, த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் பை வாட்சிங் அதர்ஸ், அவ்வளோதான், இஸ் கால்ட் அப்சர்வேஷனல் லேர்னிங். அப்சர்வேஷனல் லேர்னிங் தியரி பவர்ஃபுல்லி டிஸ்பிளேஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அவங்கள பார்த்து அப்படியே செய்கிறது. ஃப்ரம் ரோல் மாடல்ஸ் அண்ட் adolescents ஆர் ஏபிள் டு லேர்ன் த மீனிங் ஆஃப் மேனர்ஸ். எப்படி மேனர்ஸ், பிஹேவியர் எப்படி, அதுதான் சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன், அக்ரெஷன், டாலரன்ஸ், பவர், ஹோம் ஒர்க், மோட்டிவேஷன், டீம் ஒர்க், மோட்டிவேஷன், ப்ரெஜுடிஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ், டவுட், இது எல்லாமே ஒரு ரோல் மாடலுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் பண்ணி இப்படி கூட எழுதலாம், இல்லை இப்படி எழுதினாலும் ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் அப்சர்வேஷனல் லேர்னிங். அப்சர்வேஷனல் லேர்னிங் இஸ் நாட் த சேம் அஸ் பியோர் இமிட்டேஷன். அப்படியே இமிட்டேட் பண்ணி போடுறது கிடையாது பியோராக. ஓகே, கொஞ்சம் அதை ரெக்ரியேட் பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. அதுதான் வந்து அப்சர்வேஷனல் லேர்னிங். occurs as a result of witnessing others person but is performed later. This type of learning also encompasses the concept of behavior avoidance, as some may result in negative consequences கூட சில இது முடியும். ஓகே, அந்த மாதிரி முடியாமல் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 4 stages நான் சொன்னேன் இல்லையா, அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன். Examples of observational learning include: an infant learns to make and understand facial expressions. A child learns to chew. ஓகே, மற்றவங்க மெல்றதை பார்த்து அந்த குழந்தைங்களும் மெல்ல பார்க்கும். பபிள் கம் அப்படி தான் முட்டை விடுறத பார்த்துட்டு இந்த குழந்தைங்களும் என்ன செய்யும், முட்டை விடும். ஆஃப்டர் விட்னஸிங் an older sibling being punished. இப்போ ஒரு அக்காவை அடித்தோம், இல்லை ஒரு அண்ணனை அடித்தோன்னா தங்கச்சி என்ன பண்ணாது, அதை செய்யாது, அந்த தப்பை செய்யாது. ஏன்னா ஐயோ அடி விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரும். அதுதான் வந்து அப்சர்வேஷனல் லேர்னிங். அந்த அக்காவை பார்த்து அப்சர்வ் பண்ணி இந்த குழந்தை அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிறது. ஓகே, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விட்னஸிங் அண்ட் ஓல்டர் சிப்ளிங் பீயிங் பனிஷ்ட் ஃபார் டேக்கிங் அ குக்கி வித்தவுட் ஆஸ்கிங் பர்மிஷன் ஃப்ரம் பேரண்ட். ஓகே, த யங்கர் சைல்ட் டஸ் நாட் டேக் குக்கீஸ் வித்தவுட் பர்மிஷன். இதுதான் வந்து அப்சர்வேஷன். ஓகே, நியூவர் employee avoids being late to work after seeing a co-worker fired for being late. ஓகே, ஒரு கோவர்க்கர் இருக்கார். அந்த கோவர்க்கர் வந்து லேட்டாக வந்துட்டார் ஆஃபீஸ்க்குன்னொன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதை பார்த்த இன்னொரு ஒர்க்கர் என்ன பண்ண மாட்டாங்க, லேட்டாக வர மாட்டாங்க. லேட்டாக வந்தால் என்ன ஆயிரும், வேலையை விட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க லேட்டாக வர மாட்டாங்க. இதுதான் அப்சர்வேஷன். a child learns to walk இல்லையா, நடக்கிறதுக்கு அந்த சைல்டு வந்து அப்சர்வ் பண்ணி தான் நடந்துக்க கற்றுக்குது. a child learns to how to play a game while watching others. அந்த கேம் எப்படி விளையாடுறது, இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு மற்றவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் அந்த குழந்தைங்க விளையாடுது. a child learns concept by demonstration ஃப்ரம் த டீச்சர். ஒரு கான்செப்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும் போது அந்த குழந்தைங்க அதை கற்றுக்குது. ஆஃப்டர் வாட்சிங் ஹர் மதர், யங் கேர்ள்
shows she has learned how to hold a baby by walking around with the baby in her arms the correct way. ரைட். ஒரு குழந்தைய எப்படி தூக்குறதுன்னு அவங்க அம்மா எப்படி அந்த குழந்தைய தூக்குறாங்கன்றத பார்த்துட்டு தான் அந்த யங் சைல்டு வந்து அதை தூக்குறாங்க இல்லையா. யங் பாய் ஸ்விங்ஸ் அ baseball without being explicitly taught how to do it after attending a baseball game எந்த கேமாக இருந்தாலும் மற்றவங்க எப்படி அதை தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த குழந்தைங்களும் அதே மாதிரியே பேஸ்பாலில் வின் பண்ணுது. A student learn not to cheat by watching another student be punished for cheating. சீட் பண்ணக்கூடாதுன்றத கூட அந்த குழந்தைங்க கற்றுக்குது. இன்னொரு குழந்தை சீட் பண்ணுது, ஐயோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்றதையும் இந்த குழந்தைங்க கற்றுக்குது. கேர்ள்ஸ் இஸ் another girl child fall on ice in front of her, so she avoids stepping in the ice. ஓகே, ஒரு ஐஸில் நடந்து ஒரு குழந்தை வந்து விழுந்துருது வலிக்கு. ஸோ இன்னொரு குழந்தை என்ன பண்ணணும், அந்த ஐஸில் நடந்தால் வலிக்கு விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூ கஸ்டமர் இன் அ ஸ்டோர் லேர்ன்ஸ் த ப்ராசஸ் ஃபார் lining up and checking out by watching other customers. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் எது வேணாலும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின், அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். அவுட் சைட் த கிளாஸ் ரூமில் வெளியில் நம்ம கற்றுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ், ஒரு 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 11 பாயிண்ட்ஸ் நீங்களாகவும் கூட எழுதலாம். வெளியில் கற்றுக்கும் போது அவுட் சைட் த கிளாஸ் ரூம் கற்றுக்கும் போது பெட்டர் கிரேட்ஸ் கிடைக்கிது. இப்போது ஒரு எக்ஸிபிஷன் போனால் அந்த எக்ஸிபிஷனில் எப்படி சயின்ஸு சர்க்கஸில் இதெல்லாம் பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கும்போது அவங்களோட கிரேடு வந்து நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணுறாங்க, பெட்டர் ஹெல்த் கிடைக்கிது. ஓகே, லேர்னிங் பை டூயிங்லாம் நிறையா ஹெல்த்து பெனிஃபிட்டும் இருக்குது. டிக்ரீஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது, மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பெட்டர் ஆட்டிடியூட் அபவுட் த என்விரான்மெண்ட் பற்றின நல்ல ஆட்டிடியூட் அவங்களுக்கு கிடைக்குது, பெட்டர் ஓவரால் பிஹேவியர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய கிடைக்குது, அவுட்டோர் ஸ்கில்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது, கம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது, மெமரியும் இம்ப்ரூவ் ஆகுது. இதெல்லாமே வெளியே கற்றுக்கும் போது நடக்குது. பெட்டர் கிரேட்ஸ்னால் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஸ்டடிங் ஆன் அண்ட் அவுட்டோர் கரிக்குலம் பேசிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 11 schools scored higher than. ஓகே, இதனால தான் வந்து வெளியில் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 schools வந்து 72% அசஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது மேக்ஸ் அண்ட் சயின்ஸில். அட்டெண்டன்ஸும் அப்படி தான், எல்லாம் வெளியில் ஜாலியாக போகலாம் அப்படின்னா நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு பிள்ளைகளோட அட்டெண்டன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சயின்ஸில். Okay, the same year Dennis Eden published in his book Cognitive and Affective Learning in Outdoor Education his finding that students' cognitive abilities are better developed outside the classroom. Inside the classroom விட வெளியில் போகும்போது அதிகமாக நல்லா கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டர் ஹெல்த்னால் anecdotally அப்படின்னா ரியல் இன்சிடெண்ட் அதை பார்க்கும்போது அந்த குழந்தைங்க ஈஸியாக அவங்களுக்கு புரியுது, ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. We all know getting up and moving around outside is not only good for kids but necessary for their health. அவங்க இப்போ இருக்க குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஃபோன் வச்சுட்டே இருக்காங்க. பட் வெளியில் போகும்போது அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். A study of 10 to 12-year-old in Australia published in the International Journal of Obesity found outdoor education can be a key factor in avoiding childhood obesity. குழந்தைங்க சின்ன வயசுலேயே ஒபீஸ் ஆயிடுறாங்க. அப்போ வெளியில் போய் கற்றுக்கும் போது இந்த குழந்தைங்களோட ஒபிசிட்டி குறையுது அப்படிங்கிறத ஸ்டடியை அவங்க பார்த்துருக்காங்க. ஆத்தர் ரிச்சர்ட் லவ் has coined the phrase nature deficit disorder to describe the harmful effects on kids of too much indoor overstimulation, including anxiety, attention deficit disorder and depression. And yes, obesity கூட இதில் வருது பாருங்கள். டெஃபிசிட்னா கவனக்குறைவு அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம் வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைங்கள போட்டு அடைச்சி வைக்கிறதுனால வர ஆங்ஸைட்டி,
அதே மாதிரி டெஃபிசிட் டிஸார்டர், டிப்ரெஷன் வருது, ஒபீஸ் வருது. இது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்கள வைக்கும்போது நடக்குது. as young people spend less of their lives in nature. ஆமாம், இப்போ பாருங்கள், நேச்சரில் போய் விவசாயம் செய்கிறவங்களுக்கும் நேச்சரோடு இருக்கிறவங்களுக்கும் நம்ம நேச்சர் இல்லாத இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஆக்சிஜன் லெவல் வந்து அதில் அதிகம் இருக்குது. இதே ஆக்சிஜன் லெவல்லாம் நமக்கு வந்து ஃபேக்ட்ரி பொல்யூஷனில் இருக்குது. தேர் சென்சஸ் நேரோஸ் physiologically and psychologically. We deny them access fundamental part of their humanity. நம்ம வெளியில் போகிறத நம்ம வந்து ஒரு பார்ட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அது ரொம்ப முக்கியம். டிக்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் லெவல், இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும். when serotonin is released in the brain, it produces feelings of safety and well-being. ஓகே, செரோட்டனின்ற ஒரு ஹார்மோன் வந்து வெளியே வந்துச்சுன்னா அது சேஃப்டி, வெல்பீயிங் அண்ட் இது வந்து ஹாப்பி ஹார்மோனாக அதுக்கு பேர். ஓகே, அந்த வெளியில் போகும்போது கிடைக்குதான். ஆக்டிவிட்டீஸ் தட் காஸ் தட் திஸ் ரிலீசஸ் ஆர் லிசனிங் டு மியூசிக். ஓகே, இந்த ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன் வந்து ஆல்சோ ஒரு மியூசிக் நீங்கள் கேட்கும் போது அந்த ஹாப்பி ஹார்மோன் உங்களோட பாடியில் அது டெவலப் ஆகுது. அதே மாதிரி ரிசீவிங் அ ஹை-ஃபை ஆர் ஹியரிங் சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்றது உருவாகுதான். இந்த ப்ளஷர் கெமிக்கல் டோபமின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இஸ் ரிலீஸ்ட் பை ரெப்படேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் லைக் மானிட்டரிங் பிளான்ஸ் ப்ராக்ரஸ். ஓகே, இப்போ ஒரு குழந்தைங்கள வந்து ரோஸ் பூ செடி வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க அந்த ரோஸ் பூ செடியை போய் டெய்லி பார்க்குறாங்க இல்லையா. டெய்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரே சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் ஐயோ பூ பூக்க போது, மொட்டை வந்துருச்சு, இந்த பூ இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிற போது அவங்களுக்கு டோபமின்ற ஒரு ஹார்மோன் வந்து கெமிக்கல் வந்து வெளியே வருது. அப்போ அதில் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்க்ரீஸ் மோட்டிவேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ADHD children as young 3 kids are naturally mobile and geared toward moving around. Attention deficiency, hyperactivity disorderலாம் இதனால தான் வருது. வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வைக்கும்போது அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி, ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இதனால தான், அடைச்சி வைக்கிறதுனால. ஓகே, பெட்டர் ஆட்டிடியூட்ஸ் அபவுட் த என்விரான்மெண்ட். 1999 ரிசர்ச்சர்ஸ் ராபின் மெட்டல் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒஹியோவில் லாரா சாங்கர் அண்ட் இந்த 3 சயின்டிஸ்ட்டும் 31 பாய்ஸ் ஆஃப் 15 கேர்ள்ஸ் த்ரூ 5-day பயோடைவர்சிட்டி ப்ரோக்ராமில் வைக்கும்போது they found positive attitude about nature we improved as a result of the activities. ஸோ நேச்சரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. பெட்டர் ஓவரால் பிஹேவியர். த Hollywood elementary study found the number of tasks increased about the education mood outside. Other studies have found social adjustment இருக்குது வெளியில் போய் படிக்கிறதுனால, செல்ஃப் கான்செப்டு, அதே மாதிரி குரூப் கொஹெஷன், இது எல்லாமே அவங்களுக்கு நடக்குது வெளியில் படிக்கிறதுனால ஏற்படுற பிஹேவியர்ஸ். அப்புறம் ஈவன் ஹேண்ட்லிங் மிஸ்பிஹேவியரை கூட ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். வை பிகாஸ் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுனால. த ட்ரபிள் மேக்கர் இன் தேர் கிளாஸ் ரூம் பிகம்ஸ் அ லீடர் ஆஃப் அன் அவுட்டோர் செட்டிங். பாருங்கள், இது சொன்னது லோசேஸ்ன்றவர் சொன்னார். ட்ரபிள் மேக்கர், ஒரு குழந்தைங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க தான் என்ன ஆகுமா, லீடர் ஆகுமா. 7th, என்ஹான்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அவுட்டோர் எடுகேஷன்றது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுது. எப்படின்னு பாருங்கள், டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதே மாதிரி லீட் டிஸ்கஷன்ஸ், கான்ட்ரிபியூட். ஓகே, டிஸ்கஷனில் ஈடுபடுங்க இந்த குழந்தைங்க. contribute their ideas by making their voice heard, give each others feedback and resolve conflicts. இது எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் இன்க்ளூடட் தான். இன்க்ரீஸ் இன் அவுட்டோர் ஸ்கில்ஸில் இப்போ வந்து ஒரு கார்டனிங் பண்ணுறது,
அப்புறம் யூஸிங் எ காம்பஸ் யூஸ் பண்ணி நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் கண்டுபிடிக்கிறது, நேவிகேட் ஆகிறது. மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் வச்சு நேவிகேட் ஆகிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிறது தான் நேவிகேஷன். பில்டிங் அ ஃபயர், ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ஸ்கில்ஸ் கிட்ஸ் இன் ஓப்பன் ஏர். இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது. ஓகே. இன்க்ரீஸ் செல்ஃப் ரிலையன்ஸ், a willingness to challenge oneself physically and emotionally are integral components of outdoor programs, because pushing oneself this way one can enhance self reliance, confidence. இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இன்க்ரீஸ் செல்ஃப் ரிலையன்ஸ். கம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, பாருங்க, ஒருத்தரோட ஒருத்தர் மிங்கிள் ஆகிறது, மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறது, இதெல்லாமே எஃபெக்டிவ் when paired with experience. ஸோ எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ். நாலேஜ் அவுட் டு பி யூஸ்ட் டு பெனிஃபிட் அதர்ஸ். நாலேஜ், அறிவு என்றைக்குமே மற்றவங்களுக்கும் பெனிஃபிட்டை தரும். இம்ப்ரூவ்ட் மெமரி. ஓகே. மெமரி இம்ப்ரூவ் ஆகிடுதான் எங்கே வெளியில் போய் படிக்கும்போது. இம்ப்ரூவ் ஆகும்போது ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம் இல்லையா. எ ப்ரூவன் வே டு இம்ப்ரூவ் ரீகால் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் நியூ அண்ட் அன்ஃபெமிலியர். புதுசாக ஒன்று கற்றுக்கிறது, புதுசாக ஒன்று அன்ஃபெமிலியராக இருக்கிறதையும் ஈஸியாக அவங்க கற்றுக்க முடியும். ஓகே. ஹிப்போ கேம்பஸ் வேர் மெமரிஸ் ஆர் கிரியேட்டட் அப்படின்னா, டொபமின்றது தான் ஒரு ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது மூளை பின்புற மேட்டில் இந்த டொபமின்ற ஒரு கெமிக்கல் உருவாகுதான். ஓகே. அப்போ ஈஸியாக மெமரிஸில் இருக்குமா, ஸ்டோர் ஆகிருக்குமா. இதுதான் அந்த கொஸ்டின். அடுத்தது 7th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் லேர்னிங். ஓகே. லேர்னிங்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா? அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பார்த்தா 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. க்ராஸ் ஓவர் லேர்னிங். ஓகே. அதாவது ஒரு இதை இன்னொரு இதோட ரிலேட் பண்ணி பார்த்து கற்றுக்கலாம், அதுதான். லேர்னிங் த்ரூ ஆர்குமெண்டேஷன், incidental learning, context-based learning, computational learning, learning and doing science with remote labs, embedded learning. இது எல்லாமே ஒன்றுத்தையும் பார்ப்போம். அடாப்டிவ் டீச்சிங், அனாலிட்டிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், ஹெல்த் அசஸ்மெண்ட். இது வேறு வழியில் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்ரோனிம் வச்சு நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கிளிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி இருக்கும். கிராஸ் ஓவர், லேர்னிங் த்ரூ ஆர்குமெண்டேஷன், இன்சிடென்டல் லேர்னிங், கான்டெக்ஸ்ட்டு, அடுத்தது காம்படிஷனல். அடுத்த 5 நீங்கள் அதே மாதிரியே போட்டு படிச்சுக்கோங்க. கிராஸ் ஓவர் லேர்னிங்னா என்ன? பேஜ் நம்பர் 72 இருக்குது. லேர்னர்ஸ் கேன் லேர்ன் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இன்ஃபார்மல் என்விரான்மெண்ட். ஓகே. லைக் இன்ஃபார்மல் என்விரான்மெண்ட்டுன்னு, ஃபார்மல் என்விரான்மெண்ட்னா அது கிளாஸ் ரூமு, இன்ஃபார்மல் என்விரான்மெண்ட்னா அது மியூசியம்ஸில் போய் கற்றுக்கிறது. ஓகே. மியூசியமில் வச்சுருக்க எல்லா பொருட்களையும் பார்த்து இதுதான் இப்படி இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கும் போது அதெல்லாம் தான் கிராஸ் ஓவர் லேர்னிங் சொல்கிறாங்க. ஒரு இதை இன்னொரு இதோட ரிலேட் பண்ணி பார்க்குறது. ஸ்கூல் கிளப்ஸில் போய் படிக்கிறது, விச் ரிலேட் டு தேர் எஜுகேஷ்னல் கண்டென்ட், அதான் சொன்னேன். லேர்னிங் த்ரூ ஆர்குமெண்டேஷன் பை இன்ட்ராக்டிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஒரு பெரிய மேதைகள், கல்வி மேதைகள், மேத்தமெட்டிஷியன்ட்டையோ இல்லை ஒரு சயின்டிஸ்ட்கிட்டேயோ போய் அவங்களுடைய அறிவை பெருக்கிறது தான் ஆர்குமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஆர்குமெண்டேஷன் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு டீல் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் தட் கேன் டீப்பன் தேர் லேர்னிங். ஸோ இது எதுக்காகனா அவங்களோட லேர்னிங்கை இன்னும் டீப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஆர்குமெண்டேஷன்றது உதவுது. In this approach, the students are allowed to question at the topic. ஓகே. ஒரு டாபிக் என்ன, அந்த டாபிக் அவங்க கொஸ்டின் பண்ணலாம், அவங்க ரீஸ்டேட் பண்ணலாம் அந்த கமெண்ட்ஸை மோர் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சிடென்டல் லேர்னிங் அப்படின்னு சொன்னால் லேர்னர்ஸ் கேன் இன்ஃபர் அன் ஆக்ஷன் அப்பரண்ட்லி about the topic which is unrelated from what they learnt. Okay, the prior research on this topic will be analyzed at how the people learn incidentally in their work routines. இன்சிடென்டல் லேர்னிங்னா ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டுக்கே ரிலேட் ஆகாதது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றின கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கலாம். அதே மாதிரியே ஒரு ரிசர்ச்னால் அந்த ரிசர்ச்சுக்குரிய டாபிக்குரிய என்ன தேவையோ
ப்ரையர் நாலேஜ் என்னவோ அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்கிறது தான் வந்து இன்சிடெண்ட் லேர்னிங். அடுத்தது கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் லேர்னிங். கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் லேர்னிங்னா திஸ் மெத்தட் ப்ரொவைட்ஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் லேர்னர்ஸ். ஓகே, ஒரு லேர்னருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் where he can understand its relevance and meaning by acquiring new knowledge in the context. இதுதான் கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் லேர்னிங். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படின்னா இது எதுக்காகனா ஒரு ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷனை எஃபெக்டிவ் வேயில் கண்டுபிடிக்கிறது தான் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஓகே, ஸ்பீடாக கண்டுபிடிக்கிறது தான் கம்பீட் பண்ணுறது, அதுதான் கம்பீட்டேஷன். ஓகே, திஸ் மெத்தட் டிவைட்ஸ் த பிக்கர் ப்ராப்ளம் இன்ட்டு ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸ். ஷார்ட்கட்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது competitions. It also provides the information to how they solved the problems in the past and set aside and unimportant information. ஓகே, அன்இம்பார்ட்டண்ட் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதான் ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறது தான் இந்த சிம்பிளாக. ஓகே, லேர்னிங் அண்ட் டூயிங் சயின்ஸ் வித் ரிமோட் லேப்ஸ். பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து எல்லாத்தையுமே ரிமோட் லேப்ஸில் செய்கிறாங்க. அதான் ஆன்லைன் டீச்சிங் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறமேட்டு எல்லாமே லேப்ஸில், ரிமோட் லேப்ஸில் அதை ஒரிஜினலாகவே செய்கிற மாதிரியே செய்கிறாங்க. பை ப்ரொவைடிங் ஹேண்ட்ஸ் ஆன் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, அதுதான் லேப்ஸில் போய் அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது. அண்ட் டைரக்ட் அப்சர்வேஷன் வித் சப்ளிமெண்ட் டைப்பிக்கல் லேர்னிங் தான். எம்படிட் லேர்னிங் அப்படின்னா என்ன? எம்படிட் லேர்னிங் அப்படின்னு சொன்னால் வர்ச்சுவல் வேர்ல்டு. ஓகே, நம்ம வேர்ல்டில் வாழ்கிறோம். வர்ச்சுவல் வேர்ல்டுனால் இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இஸ் டு மேக் த மைண்ட் அண்ட் பாடி டு ஒர்க் டுகெதர் டு என்ஹான்ஸ் த லேர்னிங் ப்ராசஸ் வித் ஃபிசிக்கல் ஃபீட்பேக் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் எம்பாடிட் அதாவது வர்ச்சுவல் லேர்னிங் நீங்கள் பண்ணால் கூட ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலி டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றத டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அடாப்டிவ் டீச்சிங் அப்படின்னா என்ன? திஸ் மெத்தட் ப்ரொவைட்ஸ் அ பெட்டர் சொல்யூஷன் ஃபார் ஹவு டு ஸ்டார்ட் அ நியூ கண்டென்ட். அடாப்டிவ் டீச்சிங் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த கான்செப்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது தான். அண்ட் வேர் ஓல்டு கண்டென்ட் நீட்ஸ் டு பி அப்டேட்டட் அப்படிங்கிறது சொல்கிறது தான் அது. ஓகே, அனாலிட்டிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் எப்படி என்னது பண்ணுறது? ஐ ட்ராக்கிங், ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இதெல்லாமே இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் கண்ணை எப்படி திறந்தீங்கன்னா பேஜ் அப்படியே மூவ் ஆகும். அது மாதிரி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் லேப்டாப்பில் அதை பார்த்துட்டு ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா? அது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெல்த் அசஸ்மெண்ட் அப்படின்னா அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். This method collects the information automatically from the learner when they are working with the rich digital environments. This helps us to assess. இல்லையா, நீங்கள் ஒரு லாகின் பண்ணும்போது உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து பண்ணிங்கனாவே உங்கள் ஏஜ் என்ன, உங்களோட ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருந்ததுன்னா அந்த கேம் விடும், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. This helps us to assess their learning process in an unobtrusive way. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது. இதோட யூனிட் 2 ஓவர். ஓகே.